ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் இது 2த்தையும் போடுறோம். அது நல்லா பொரிஞ்ச உடனே மீன் குழம்புல கண்டிப்பாக வெந்தயம் போடணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே அதில் 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ அந்த பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நான் 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் கலர் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போது ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். அந்த பச்சை வாசனை போனோடனே தக்காளியை சேர்த்து அந்த தக்காளியை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்த உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 4 ஸ்பூன் நல்லா தாராளமாக, ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே அந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி போகும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கிளறி விட்டு. இப்போது சிம்மில் வச்சோடனே கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம சேர்த்துருக்கோம். அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது இந்த புளி தண்ணியை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறணும். காரத்தை விட புளிப்போட சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். நமக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது புளிப்பு ஃபஸ்ட்டு தெரியணும், அப்புறம் காரம் தெரியணும். அந்த அளவுக்கு புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா 2 பச்சை மிளகா எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மீன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீனை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, மீன் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்படிலாம் இல்லாமல் மீன் போட்டு மீன் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கனாலே போதும். அப்போ தான் மீனில் இருக்க அந்த கிருமிங்கள்லாம் போகும், இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கொதித்த உடனே இப்போது நம்ம அடுப்பை ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டால் நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மீன் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி இறக்கிக்க போகிறோம். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.